أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தின் 11வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற வலித் பின் யசீதின் ஆட்சி கால நிகழ்வுகளை நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 12வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற யசீத் பின் வலித், அதுபோல 13வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற இப்ராஹிம் பின் வலித் ஆகிய இந்த இருவரின் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். ஹிஜ்ரி 126ஆம் ஆண்டு, அதாவது கிபி 744ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்று மரணமடைந்த 11வது கலீஃபாவான வலித் பின் யசீதிற்கு பிறகு அதே நாள் 12வது கலீஃபாவாக யசீத் பின் வலித் பின் அப்துல் மலிக் பின் மர்வான் பின் ஹக்கம் ஆட்சி பொறுப்பேற்கிறார். இவருக்கு அபு காலித் என்ற பெயரும் உண்டு. 3வது யசீத் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். இவருக்கு குறைத்தவர் என்ற பொருள்படும் நக்கீஸ் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவர் படை வீரர்களின் ஊதியத்தை குறைத்ததனால இவருக்கு இந்த பெயர் நினைத்து விட்டது. வலித் பின் யசீத் தான் கலீஃபாவாக இருந்த காலத்துல படை வீரர்களின் ஊதியத்தை 10 திர்ஹம் அதிகரித்திருந்தார். இப்போ யசீத் பொறுப்பேற்றதும் வலித் அதிகரித்த அந்த தொகையை குறைத்து வழங்கினார் யசீத். யசீத் பொறுப்பேற்றதும் அவர் மக்களை திரட்டி கூறுகிறார், வலித் இறை நம்பிக்கையற்றவர், அதனாலதான் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. குடிமக்களை நான் சிறப்பான முறையில் வழிநடத்துவேன். இஸ்லாமிய எல்லைகளை பலப்படுத்தி நகரங்களில் நீதி நேர்மையால் நீங்கள் நிறைக்கும் வரையிலும் உங்கள் யாருக்கும் எந்த நிலமும் வழங்கப்பட மாட்டாது. எனது வீட்டு வாசலில் நான் காவல் வீரர்களை நியமிக்க மாட்டேன். அதனால நீங்கள் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் என்னை அணுகலாம் என்று கூறிவிட்டு தனக்கு பிறகு தன்னுடைய சகோதரர் இப்ராஹிம் பின் வலித்திற்கும் அவருக்கு பிறகு அப்துல் அஜீஸ் பின் ஹஜ்ஜாஜ் பின் அப்துல் மலிக் அவருக்கும் மக்களிடமிருந்து வாக்குறுதி பெறுகிறார் யசீத். கலீஃபா வலித் பின் யசீதிற்கு ஆதரவாக இருந்த ஹிம்சுவாசிகள் வலித் கொலை செய்யப்பட்டதை அறிந்து அவர் இறப்பிற்கு பழி வாங்குவதற்காக அந்த மக்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொள்ளு பேரனான யசீத் பின் காலித் என்பவரின் தலைமையில் டெமாஸ்கஸை நோக்கி புறப்படுகிறார்கள். இந்த தகவலை அறிந்த கலீஃபா யசீத் 10வது கலீஃபாவான ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கின் மகன் சுலைமான் பின் ஹிஷாம் என்பவரின் தலைமையில ஹிம்ஸ்வாசிகளை எதிர்கொள்ள ஒரு படையை அனுப்பி வைக்கிறார் கலீஃபா யசீத். இப்பொழுது இரு தரப்பினர்களுக்கும் இடையே போர் நடக்கிறது. ஹிம்சுவாசிகள் தோல்வி அடைகிறார்கள். ஹிம்சுவாசிகளின் படை தளபதி யசீத் பின் காலித் கைது செய்யப்படுகிறார். பெரும்பாலான ஹிம்சு கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டார்கள். மற்றவர்கள் களத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். இதுபோல கலீஃபா வலித் பின் யசீதிற்கு ஆதரவாக இருந்த பாலஸ்தீன் மற்றும் ஜோர்டான் வாசிகள் ஒரு பெரும் படையை திரட்டிக் கொண்டு யசீதுக்கு எதிராக டமாஸ்கஸை நோக்கி வருகிறார்கள். இந்த தகவலை அறிந்த கலீஃபா யசீத் மறுபடியும் சுலைமான் பின் ஹிஷாம் தலைமையில ஒரு படையை அனுப்பி வைக்கிறார். இந்த போர்ல சுலைமானின் படை எதிரி படையை தோற்கடிக்கிறது. பின்பு அந்த பாலஸ்தீன் ஜோர்டான் மக்களிடம் புதிய கலீஃபா யசீதிற்கு கீழ்ப்படிவதாக வாக்குறுதி பெற்றுக் கொள்கிறார் சுலைமான் பின் ஹிஷாம். ஆர்மேனியா பகுதியின் ஆளுநராக இருந்த மர்வான் பின் முஹம்மத் என்பவரும் கலீஃபா யசீதிற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்.
உமையாக்களின் 4வது கலீஃபாவான மர்வான் பின் ஹக்கமின் பேரன்தான் இந்த மர்வான் பின் முகம்மது. மர்வானின் இந்த கிளர்ச்சியை பற்றி கலீஃபா யசீதிற்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே ஹிம்ஸ், பாலஸ்தீன், ஜோர்டான் போன்ற பகுதிகளில் கிளர்ச்சி வெடித்ததால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த கலீஃபா யசீத் மர்வான் பின் முகம்மதுவின் கிளர்ச்சியை சுமூகமாக தீர்க்க ஒரு முடிவெடுக்கிறார். அதன்படி கலீஃபா யசீத் மர்வானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில், எனக்கு நீர் வாக்குறுதி அளித்தால் உம்மை ஆர்மேனியா பகுதியோடு ஜசீரா, அஜர்பைஜான், மோசில் ஆகிய பகுதிகளை இணைத்து உம்மை நான் அமீராக நியமிக்கிறேன் என்று கூறுகிறார் யசீத். இதற்கு சம்மதம் தெரிவித்து மர்வான் பின் முகம்மது யசீதுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். இவ்வாறாக மர்வான் பின் முகம்மது ஆர்மேனியாவிலிருந்து மோசல் வரையில் உள்ள ஒரு பெரும் பகுதிக்கு ஆட்சியாளராக, அதாவது அமீராக நியமிக்கப்படுகிறார். கலீஃபா யசீத் ஒழுக்க பண்புகளிலும் பழக்க வழக்கங்களிலும் ஒரு சிறந்த மனிதராகவே இருந்தார். ஆனாலும் அவர் நீண்ட காலம் உயிர் வாழவில்லை. ஏறத்தாழ 6 மாத காலம் மட்டுமே ஆட்சி செய்த யசீத் கொள்ளை நோயால் தன்னுடைய 35வது வயதில் ஹிஜ்ரி 126 துல்ஹஜ் மாதம் 20ஆம் நாள், அதாவது கிபி 744ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி என்று வஃபாத்தார். 12வது கலீஃபா யசீத் பின் வலீதின் மரணத்தை தொடர்ந்து ஏற்கனவே மக்கள் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் யசீதின் சகோதரர் இப்ராஹிம் பின் வலீத் கிபி 244ஆம் ஆண்டில் கலீஃபாவாக பொறுப்பேற்கிறார். ஆனால் அவருக்கு மக்கள் அனைவரும் வாக்குறுதி அளித்து விடவில்லை. பலர் மறுத்துவிட்டனர். இதை சாதகமாக தனக்கு பயன்படுத்திக் கொண்ட மர்வான் பின் முகம்மது ஹிம்சு பகுதி மக்களிடம் தன்னை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள செய்து அவர்களிடம் வாக்குறுதி பெற வேண்டி அவர் ஹிம்ஸை நோக்கி வருகிறார். இப்போ ஹிம்ஸ் வாசிகள் எந்தவித தயக்கமும் இன்றி மர்வான் பின் முகம்மதுவுக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள். இந்த தகவலை அறிந்த கலீஃபா இப்ராஹிம் பின் வலீத் மர்வானை எதிர்த்து போரிட சுலைமான் பின் ஹிஷாம் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார் கலீஃபா இப்ராஹிம். இப்பொழுது 80,000 வீரர்கள் கொண்ட மர்வான் படையோடு 1,20,000 வீரர்கள் கொண்ட சுலைமானின் படை மோதுகிறது. இந்த போரில் சுலைமான் படை படுதோல்வி அடைகிறது. மேலும் சுலைமான் படையில் 17,000 வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்பொழுது வெற்றியாளனாக டெமாஸ்கஸுக்குள் நுழைகிறார் மர்வான் பின் முகம்மது. இந்த தகவல் அறிந்த கலீஃபா இப்ராஹிமும் படைத்தளபதி சுலைமானும் டெமாஸ்கஸிலிருந்து தப்பி ஓடி விடுகிறார்கள். இப்போ டெமாஸ்கஸ் மக்களிடம் மர்வான் கேட்கிறார், இப்பொழுது நீங்கள் யாரை கலீஃபாவாக நியமிக்க விரும்புகிறீர்கள் என்று. இதற்கு மக்கள் அனைவரும் ஒரே மனதுடன் மர்வானையே தேர்வு செய்து வாக்குறுதி அளிக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடந்தது ஹிஜ்ரி 127 சபர் மாதம் 24ஆம் நாள், அதாவது கிபி 744ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. அதன் பிறகு தத்மூர் என்ற இடத்தில் தங்கியிருந்த இப்ராஹிமை மர்வான் வரவழைக்கிறார். பிறகு அவரை மன்னித்து ஏராளமான பரிசு பொருட்களை அவருக்கு வழங்குகிறார் மர்வான். அதற்கு பிராயச்சித்தமாக தனது கிலாபத் உரிமையை மர்வானுக்கு விட்டுக் கொடுக்கிறார் இப்ராஹிம். இப்ராஹிமின் கிலாபத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்களுக்கிடையே சில முரண்பட்ட கருத்து இருக்கிறது. சிலர் அவரை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள், வேறு சிலர் அதை மறுக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இப்ராஹிமின் ஆட்சி காலம் வெறும் 2 மாதங்களும் 2 நாட்களும் மட்டுமே நீடித்தது. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக 14வது கலீஃபாவாக பொறுப்பேற்றவரும் உமையா கிலாபத்தின் கடைசி கலீஃபாவுமான மர்வான் பின் முகம்மது ஆட்சிகால நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை
வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.